அதாவது ராஜ்யசபா எம்பி சல்மா அவர்கள் வந்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காங்க. அதாவது வந்து பாகிஸ்தான் தலையிட்டால் அமெரிக்கா ஈரான் போர் வந்து முடிவுக்கு வந்திருக்கு. விஸ்வகுரு பாவம். சங்கிகள் வந்து எப்படி இதை ஜீரணிக்க போறாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லி இருந்தது. ராஜ்யசபா எம்பி வந்து இங்கே இருக்கும் தமிழ்நாட்டில் இருக்கும் மக்கள் ஓட்டு போட்டு தான் வந்து அவங்கள ஜெயிக்க வச்சிருக்காங்க. ஆனா இவங்க ஒரு நாளாவது பாராளுமன்றத்துல போய் நமக்காக ஏதாவது பேசியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இவங்க மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல இருந்து போன அத்தனை எம்பிக்களுமே வந்து நம் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக பேசினதில்ல. தமிழ்நாட்டுல வந்து ஒரு வேலை வாய்ப்பு வேணும் அப்படின்னு சொல்லி பேசினதில்ல. தமிழ்நாட்டினுடைய ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து டெவலப் பண்ணணும்னு சொல்லி அதை பத்தி பேசினதில்ல. ஒரு நாளைக்கு பாராளுமன்றம் நடக்கிறதுக்கு பல கோடி ரூபாய் வந்து நம் மக்களுடைய வரிப்பணம் வந்து அங்க செலவாகுது. ஆனா இவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? அங்க போய் மக்களுடைய பிரச்சனைக்காக என்னைக்குமே பேசினதில்ல. பாராளுமன்றம் நடக்க விடாம என்ன செய்ய முடியுமோ அத்தனை வேலையும் செய்வாங்க. அந்த அதாவது பாராளுமன்றத்திலே வந்து ரணகளம் ஆக்கி ஏன்டா இவங்களுக்கெல்லாம் ஓட்டு போட்டோம் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்து கொண்டு வந்து விட்டுருவாங்க. அது நம்ம தமிழ்நாடு எம்பிக்கெல்லாம் பார்த்தோம்னா அங்கேயும் போயிட்டு பெரியாரு, ஹிந்தி, மும்மொழி கொள்கை, சமூக நீதி, சமத்துவம் இதை பத்தி தான் பேசுவாங்க. இப்ப சல்மா அவர்கள் வந்து இப்படி ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காங்க. ஆல்ரெடி இதே கேள்விய காங்கிரசினுடைய எம்பி ராகுல் அவர்கள் கேட்டாங்க. அதுக்கு நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்கள் ஒரு பதில் கொடுத்தாரு. செம்மையான பதில் கொடுத்தாரு. இந்தியா இஸ் நாட் தலால் நேஷன் அப்படின்னாரு. அதுக்கு என்ன அர்த்தம்னா, தலால்னா அதாவது புரோக்கர் வேலை பார்ப்பாங்க இல்லையா? இந்தியா வந்து ஒரு புரோக்கர் நாடு இல்ல. நாங்க வந்து புரோக்கர் வேலை பார்க்கல. நாங்க வந்து மத்தியஸ்தம் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நீட்டா சொல்லிட்டு போயிட்டாரு. இது எவ்வளவு பெரிய வார்த்தை. இப்போ ஒரு எம்பி ஒரு ராஜ்யசபா எம்பி அவங்களுக்கு இது தெரிய வேணாமா? ஜெய்சங்கர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு. நம்ம நாட்டுல என்ன நடக்குதோ அதைத்தான் நம்ம பார்க்கணும். பாகிஸ்தான்காரன் அடிக்கடி சொல்லுவான் ஒரு வார்த்தை. அதாவது வந்து பாகிஸ்தானினுடைய பிரதிநிதிகள் இந்தியாவினுடைய நாடாளுமன்றத்துல இருக்கிறாங்க. நமக்கான வாய்ஸா அவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி சொல்லுவானுங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கெல்லாம் கோபமா இருக்கும். எப்படி வந்து இதெல்லாம் பேசுறாரு? இன்னைக்கு இவங்களுடைய ட்வீட்டை பார்க்கும்போது அந்த எண்ணம் தான் தோணுது. பாகிஸ்தான்காரன் அங்க பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான். சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கான். அதாவது 2ல ஒரு ஆள் அங்க பட்னியா இருக்காங்க மக்களே. நல்லா யோசிச்சுக்கணும் நம்ம. 2 பேர்ல ஒரு ஆளுக்கு சாப்பாடு இல்லையாம். சாப்பாட வழி இல்லாம அங்க இருக்கும் பெண்களை சீனாவுக்கு விக்கிறானுங்க. அதுதான் இங்க ரொம்பவும் கேவலமான விஷயம். தன்னுடைய குழந்தைகளுக்கு ஒரு மெடிசின் வாங்கி கொடுக்க முடியாத ஒரு தகப்பன் 2 வயசு குழந்தைய உசுரோட புதைக்கிறான். அந்த குழந்தை போய் சேர்றது இறந்தே போச்சு. அது உயிரோடையே இல்ல. அந்த நாட்டுல பொருளாதாரம் இல்ல, மாவு இல்ல, கரண்ட் இல்ல, எதுவுமே இல்ல. இன்னைக்கு அந்த நாட்டுக்கு கொடுத்த மற்ற இஸ்லாமிய நாடுகள் கடனை திருப்பி கேட்கறாங்க. கடனை திருப்பி கொடுக்க வழி இல்ல. வட்டி கட்ட வழி இல்லாம நாடா இருக்கு. ஆனா இன்னைக்கு நம்ம நாடு காங்கிரஸ் கட்சி ஆண்ட சமயத்துல வாங்கின கடனை இன்னைக்கு நம்ம நாடு வட்டியும் முதலுமாக பல லட்சம் கோடியை கொடுத்து கடனை அடைச்சிருக்காங்க. ஆனா பாகிஸ்தான்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பெட்ரோல் டீசல் விலை வந்து பல மடங்கு 50 மடங்கு 60 மடங்கு உயர்ந்துச்சு. திருமணங்கள் வந்து நைட்டுக்கு திருமண நாளுக்கு அதாவது திருமணத்திற்கு முதல் நாள் நடக்கக்கூடிய அந்த ரீத் ரிவாஜ் சொல்லுவாங்க. அது எல்லாம் வந்து இனிமேல் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பேன் பண்ணிட்டாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல், காலேஜஸ், கவர்மெண்ட் ஆபீசஸ் எல்லாமே லீவு. இப்ப பார்த்தோம்னா 2 நாளா வந்து லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இத பத்தி எல்லாம்ல பேசணும் ஒவ்வொருத்தரும். ஆனா இங்க இருக்கிற பெரும்பாலும் பார்த்தோன்னா இந்த திமுக கட்சிக்காரங்களுக்கு வந்து ஹிந்தி எதிர்ப்பு, இந்து எதிர்ப்பு, இந்தியா எதிர்ப்பு இது 3 கொள்கை மட்டும்தான் இருக்கு. இவங்க சும்மா வெளிய பார்த்தோம்னா சமூக நீதி, சமத்துவம், பண்பாடு அதெல்லாம் பேசுவாங்க. அதெல்லாம் பொய். இவங்களுக்கு 3 கொள்கை தான். இந்தி, இந்தியா, இந்து இது 3 மட்டும் பிடிச்சுக்கிட்டு தான் தொங்கிக்கிட்டு இருக்காங்க. இப்ப பார்த்தோம்னா, இப்ப எம்பி அவர்கள் வந்து பேசியிருக்காங்க இல்லையா? ஒரு நாளாவது அவங்க தொகுதிக்காக அவங்க பேசியிருக்காங்களான்னு பார்க்கணும். அந்த தொகுதி மக்களுக்காக பேசியிருக்காங்களான்னு சொல்லி பார்க்கணும். இப்ப இவங்க ஒரு இஸ்லாமியராக இருக்கிறாங்க. இவங்க வந்து இந்த சமூகம் மக்கள் எந்த அளவுக்கு வாழ்றாங்கன்னு சொல்லி பார்க்கணும். தமிழ்நாட்டுல இருக்கும் 65% மேல இருக்கும் மக்கள் வந்து அன்றாடம் காட்சிகள். இன்னைக்கு வேலைக்கு போனா மட்டும்தான் அவங்களால பொழைக்க முடியும். அதுவுமே ரொம்ப சாதாரண வேலையா இருக்கும். செருப்பு கடை, விளக்கமாத்து கடை, சிக்கன் கடை, மட்டன் கடை, பிரியாணி கடை, மீன் கடை இந்த கடையில தான் வேலை பார்ப்பாங்க. ஒரு சிலர் மட்டும்தான் படிச்சிருந்து ஏதாவது ஒரு வேலையில இருப்பாங்க. அதுவுமே வந்து மற்றவர்களுக்கு வேலை கொடுக்கும் அந்த கெப்பாசிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுலயும் குறிப்பா அந்த இஸ்லாமியர்கள் மொத்தமாக வாழும் இடங்கள் எல்லாம் பார்த்தோம்னா வேற வேற மாதிரி இருக்கும் அவங்க லைஃப் ஸ்டைல் எல்லாமே. அதை பத்தி எல்லாம் கவலைப்படல. சிஏஏ வரும்போது
சிஏஏவுக்கும் இங்க இருக்கும் இஸ்லாமியர்களுக்கும் எந்த விதமான பாதிப்புன்னு சொல்லி இந்த சல்மா அவர்கள் வாயை திறந்து ஒரு வார்த்தை பேசல. அதே மாதிரி என்ஆர்சி வரும்போது இதுக்கும் நமக்கும் எந்த விதமான பாதிப்பும் இல்லை. இது வந்து வெஸ்ட் பெங்கால்ல இருக்கும் மக்களுக்கும் அஸ்ஸாம்ல இருக்கும் இந்த 2 ஸ்டேட்டுக்கும் மட்டும்தான் சிஏஏவும் என்ஆர்சியும். மற்ற இந்தியாவில் இருக்கும் எந்த ஸ்டேட் மக்களுக்கும் இதுல பாதிப்பு இல்லைன்னு சொல்லி இவங்க மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு கொடுக்கல. மாறாக இவங்க வந்து வாயை மூடிக்கிட்டே இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு திமுக கட்சி எடுத்தாலே பார்த்தோம்னா எப்ப பார்த்தாலும் ஒரு மதவாத அரசியல், ஒரு பிரிவினைவாத அரசியல் இது மட்டும் தான் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா என்ன செய்வாங்க தெரியுமா? பாஜக தான் மத அரசியல் பண்ணுது, பாஜக தான் பிரிவினைவாதம் பேசுது அப்படிம்பாங்க. எல்லாம் விடுங்க. பெகல்காம் தாக்குதல் நடந்தது. 26 நம்முடைய சகோதரர்கள் வந்து நீ இஸ்லாமியரா, ஹிந்துவான்னு பார்த்து பார்த்து அதாவது அவங்கள அவங்கள வந்து கொலை செஞ்சாங்க. அப்ப கூட இந்த சல்மா அவர்கள் வந்து வெளியே வந்து வாயை திறந்து பேசல. திமுக எம்பிக்கள் ஒருத்தர் வந்து பேசல. திமுக எம்எல்ஏக்கள் வந்து பேசல. ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கல. அத கூட விடுங்க. இன்னைக்கு பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாட்டுல எவ்வளவு சட்டம் ஒழுங்கு சீரழிஞ்சு கிடக்கு. முந்தா நாள் பார்த்தோம்னா 83 வயசு பாட்டியே கற்பழிச்சிருக்காங்க. 2 வயசு குழந்தையில இருந்து அப்படி கிரிமினல் ரேட் பார்த்தோம்னா 2 வயசு, 5 வயசு, 7 வயசு, 9 வயசு, 14 வயசு. பெரியவங்க வயசுல பார்த்தோம்னா 60 வயசுல இருந்து 83 வயசுல வந்து நிக்குது. என்னதாண்டா அப்படி போதை கலாச்சாரம் தலை விரிச்சு ஆடுது. பிள்ளைகளை வெளியே அனுப்ப பயப்படுறாங்க. இதுக்கு ஒரு நாள் கூட வெளியே வந்து இந்த அம்மா வந்து வாயை திறந்து பேசல. சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது. கேவலமா இருக்கு. மத்த ஸ்டேட்காரங்க அப்படியே தமிழ்நாட்டுக்கு யூடியூப் பத்தி போடுறாங்க. நமக்கெல்லாம் கேவலமா இருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது அசிங்கமா இருக்கு. அந்த அளவுக்கு கேவலமா இங்க சட்டம் ஒழுங்கு சரியில்லை. போதை அந்த அளவுக்கு வந்து தலை விரிச்சு ஆடுது. யாருக்கும் பாதுகாப்பு இல்ல. விலைவாசி ஏறி போயிட்டு கிடக்கு. கரண்ட் பில் மாசம் மாசம் எடுப்பேன்னு இந்த திமுக அரசாங்கம் சொன்னாங்க. எடுத்தாங்களா இன்னைக்கு? அதே மாதிரி பார்த்தோம்னா ஒவ்வொரு விலைவாசியும் பார்க்கும்போது பயமா இருக்கு. கரண்ட் பில் கரெக்டா மாசம் மாசம் எடுக்கல. விலைவாசிய கண்ட்ரோல் பண்ணல. சட்டம் ஒழுங்கு சரியில்லை. இந்த முறை என்டிஏ கூட்டணி கண்டிப்பாக ஆட்சி அமைக்குமா? பாரு உங்க தமிழ்நாட்டை மோடி எந்த அளவுக்கு மேல கொண்டு வர்றாருன்னு பாருங்களேன். கோயில்களை ஃபுல்லா அந்த அளவுக்கு வந்து டெவலப் பண்ணணும்னு சொல்லிட்டு அவ்வளவு பிளான் வச்சிருக்கிறாங்களாம். அதே மாதிரி தான் அவங்க நினைக்கிறாங்க. அதுக்கு நம்ம தமிழக மக்கள் வந்து ஒரு சப்போர்ட் பண்ணணும். நல்ல அரசாங்கம் அமையணும். அது நம்ம கையில தான் இருக்கு. மறுபடியும் சொல்றேன், இந்தியா இஸ் நாட் எ தலால் நேஷன். நம்ம நாடு நமக்கு மட்டும்தான். நம்ம பிரதமர் நம்ம நாட்டை பத்தி மட்டும்தான் யோசிக்கிறார். அதே மாதிரி நம்மளும் நம்ம நாட்டை பத்தி மட்டும்தான் யோசிக்கணும். மத்த நாடை பத்தி நமக்கு கவலையே இல்லை. ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத்.